ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு தை அமாவாசையில் சோடச கலை நேரத்தை பற்றி தாங்க. 5 நொடி சித்தர்கள் நமக்காக கொடுத்த ஒரு சூட்சுமமான நேரம். செல்வம், ஆரோக்கியம் அனைத்துமே நமக்கு கிடைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நேரம். இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடையலாம். உழைச்சாதான் நமக்கு காசு வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த உழைப்போடு சேர்த்து கடவுளின் அனுகிரகமும் சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் நமக்கு சீக்கிரமாக நடக்கும். அதற்காக தான் இது போன்ற ஆன்மீக பரிகாரங்களை நம்ம செய்கிறோம். கோடீஸ்வர யோகத்தை தரும் சூட்சமமான ஒரு நேரம் சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரம்னா என்ன? இந்த தை அமாவாசை திதியில் சோடசக்கலை நேரம் எப்போ வருது, அந்த நேரத்தில் எப்படி வேண்டுதல் வச்சா அது பலிக்குங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அகத்திய முனிவரால் நமக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த அதி அற்புதம் வாய்ந்த சோடசக்கலை நேரம். அமாவாசை திதி முடியும் போதும் பௌர்ணமி திதி முடியும் பொழுதும் இந்த சோடசக்கலை நேரம் நமக்கு வரும். இந்த சோடசக்கலை நேரம் மொத்தமாக 2 மணி நேரம் வரும். ஆனால் இந்த 2 மணி நேரத்தில் 5 வினாடிகள் மட்டுமே இந்த சோடசக்கலையின் சக்தி வாய்ந்த நேரம் இருக்குது. 5 சொடக்கு போடும் நேரம் மட்டும்தான் இந்த சோடசக்கலை நேரம். இந்த நேரம் அந்த 2 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் வருங்க. எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த 2 மணி நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு கடவுள்கிட்ட நம்ம வரத்தை கேட்டோம்னா நிச்சயமாக நம்ம வேண்டிய வரம் உடனடியாக நம்மளால் பெற முடியும். நம்ம வாழ்க்கையில் எந்த நல்லது நடக்கணுமோ அந்த நல்லதை கடவுள்கிட்ட வரமாக கேட்கணும். உதாரணத்துக்கு நல்ல படிப்பு வேணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் வரணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். எது நமக்கு தேவையோ அதை நம்ம கேட்கலாம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் தீரணும், இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணலாம். நம்முடைய மனசை ஒருநிலைப்படுத்தி முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சுக்கணும். ஏதாவது ஒரு வரத்தை மட்டும் நம்ம கேட்கணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடன் தீர்க்கணும், அதுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை நம்ம கேட்கணும். அந்த மாதிரி பிரார்த்தனை வைக்கணும். இந்த 2 மணி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை நிச்சயமாக நமக்கு பலிக்குங்க. நமக்கு கடனே இல்லைனாலும் சரிங்க, நம்ம லட்சாதிபதியாக இருக்கோன்னாலும் நம்ம கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் வைக்கலாம், அது பலிக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம், இன்னும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், அப்படி ஒரு வேண்டுதல் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வைக்கலாம். சரிங்க, இந்த சோடசக்கலை நேரம் இந்த அமாவாசை தை அமாவாசையில் எப்போ வருதுங்கிற டைமிங் பார்த்துடலாம். அமாவாசை திதி நேரம் பார்த்திங்கன்னா 28/1/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 8:10க்கு தொடங்கி 29/1/2025 புதன்கிழமை இரவு 7:21க்கு முடியுது. இதில் சோடசக்கலை நேரம் பார்த்திங்கனாக்கா 6:21, அதாவது 29/1/2024 புதன்கிழமை மாலை 6:21லேருந்து 8:21 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது. இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்ம கேட்குற வரம் நமக்கு கிடைக்கும். நம்ம முதல்ல இப்போ சோடசக்கலை நேரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த 6:21 உங்கள் பூஜை அறையில் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. அன்றைய தினம் அமாவாசை திதி புதன்கிழமையில் வருது. பெருமாளுக்கு மிக மிக ரொம்ப உகந்தது. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க கட்டாயம் இதை செய்யுங்க. மாலை அந்த 6:20க்கு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நெய் தீபம் 2 தீபம் நெய் தீபம் ஏற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபம் ஏற்ற ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு அந்த அகல் விளக்கில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஒரே ஒரு ஏலக்காயை நுணுக்கி போடுங்க. அது போட்டதுக்கப்புறம் தீபத்தை ஏற்றி 2 ஊதுபத்தி கொளுத்தி வைங்க. ஒரு கீழே உங்கள் ஒரு விரிப்பு போட்டு உக்காந்துக்கோங்க. நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா வடக்கு பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க. தீபம் கிழக்கு பார்த்து எரியட்டும். முதல்ல உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. நான் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு எனக்கு நல்ல பலனை கொடுக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க.
வேண்டிக்கிட்டு இந்த 2 மணி நேரம் உங்களோட சிந்தனை எங்கேயுமே அலைப்பாயக்கூடாது. உங்களுடைய சிந்தனையானது நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ 10 வேண்டுதல் இருக்குன்னா, ஒரே ஒரு வேண்டுதல், முக்கியமான ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் வைங்க. முக்கியமான பிரார்த்தனையை மட்டும் வச்சு முழு மனதோட நீங்கள் வேண்டிக்கோங்க. கட்டாயம் நடக்குங்க. உங்களுடைய முழு மனதும் அந்த ஒரு வேண்டுதலில் மட்டும்தான் இருக்கணும், அந்த பிரார்த்தனையில். அதை வைங்க. அதே போல் ஒரே ஒரு பொடி அளவு அந்த பாசிப்பயிறு இருக்குது பாருங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் பாயசம் செஞ்சு கூட நீங்கள் வைக்கலாம். முடியாத பட்சத்தில் ஒரே ஒரு பொடி அந்த பாசிப்பயிரோட கொஞ்சம் வெல்லம் கலந்து உங்கள் பூஜை அறையில் வச்சிடுங்க அந்த சோடசக்கலை நேரத்தில். ஏன்னா புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இரவு இந்த பாசிப்பயிறு வெல்லத்தையும் ஊற வச்சு அடுத்த நாள் நீங்கள் பசுமாட்டிற்கு புதன்கிழமையில் வாரம் கொடுத்துட்டு வரும்போது உங்கள் கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும். அதுவே இந்த சோடசக்கலை நேரம் புதன்கிழமையில் வரும்பொழுது நெய்வேத்தியமாக நீங்கள் இந்த ஒரு பாசிப்பயிறு வெல்லத்தை அப்படியே வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. அந்த 8:20 வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதை நீங்கள் 8:20 அவங்களோட பிரார்த்தனையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த பாசிப்பயிறு வெல்லத்தை நீங்கள் தண்ணியில் கொட்டி ஊறட்டும். அப்போவே பக்கத்தில் ஏதாவது தொழுவம் இருந்தால் நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் பறவைக்கு கூட நீங்கள் இறையாக நீங்கள் போடலாம். அது உங்களோட விருப்பம். அதையும் நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஒரு சோடசக்கலை நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். எப்பொழுதுமே சோடசக்கலை நேரம் எந்த நாளில் வருதுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த நெய்வேத்தியத்தை நம்ம வச்சு நம்ம பறவைகளுக்கு தானியத்தை வைக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம பறவைகளுக்கு தானமாக கொடுக்கணும். இதை அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து கர்ம வினைகளும் நீங்கி நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிறதுக்காக அது ஒரு வழி, அது ஒரு சூட்சமம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் நான் சோடசக்கலை நேரம் நான் எடுத்துகிட்ருக்கேம்மா, எனக்கு அதுலேருந்து நான் மீளவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். இந்த ஒரு சூட்சமமான நேரத்தை, இந்த சூட்சமமான ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அடுத்த பௌர்ணமி, இப்போ அமாவாசையில் இருக்கீங்க, அடுத்த பௌர்ணமி சோடசக்கலை நேரத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அதை உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். அதற்கான வழிமுறை உங்களுக்கு காட்டி கொடுக்கும், வழிகள் உங்களுக்கு தென்படும். அதனால் எது செய்தாலும் எந்த பரிகாரமோ, எப்பொழுதும் நான் சொல்கிறதாங்க, எந்த பரிகாரமோ வழிபாடோ எது செய்தாலும் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயம் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. நன்றி.